இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் புலாவ். அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 7 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா மிளகா போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 1.25 அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 7 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், சீக்கிரம் வந்துடும். வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறது நல்லா நம்ம கீழே கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். விசில் விட்டு 2 விசில் வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா இதான் செய்ய போகிறோம். வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர், கொஞ்சமாக லேசாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அது போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம லைஸாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம வைத்துடலாம். நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணதுலேயே வந்து கொஞ்சமாக வெங்காயம் நீட்டி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலே நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 முந்திரி போட்டுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துணும். நல்லா கடாய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து புலாவ் செஞ்சுருக்கோம்ல தேங்காய் பால் சாதத்துக்கு, அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர். இப்போ பன்னீர் இது பட்டர் போட்டாச்சா, இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இப்போது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் அது போடலாம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியே கொஞ்சம் நல்லா ஒன்றா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம். நீங்கள் அப்படியே கூட போடலாம். நான் சும்மா
லைட்டாக கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். வரவும் மாட்டேங்குது. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மெயினானது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா பட்டையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீம் வந்து திக்காகவே இருக்குதுங்க. அவ்வளோதான், போதும். இதை போட்டு கலரிடலாம். நம்மளுடைய பன்னீர் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்படியே வாங்க ரைஸ் பார்த்துடலாம். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் கிரேவி. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.